ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டீல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ரெண்டு பொருளை வச்சு ஈவினிங்காக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து சின்ன குழந்தைங்களங்க பெரியவங்க வர சாப்பிட்லாம். கன்சீவ் ஆனவங்க தவிர மற்ற எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். எள்ளு உருண்டை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எள்ளு உருண்டை பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி 1 கப் போல் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இது அளவுப்படி பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும். இப்போ இந்த எள்ளை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கணும். எள்ளு வந்து பொரிய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் எள்ளு வறுக்கும்போது கருகிடாமல் வறுத்துக்கோங்க. லைட்டாக கருகினா கூட நம்மளுக்கு வந்து கசப்பு டேஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக லைட்டாக நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி எள்ளு பொரியிற ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம கிளறாமல் இருந்தோம்னா கீழே அடியில் உள்ள எள்ளு மட்டும் வெடிக்கும். இப்போ நம்ம கிளறப்ப நம்மளுக்கு ஈவனாக வந்து எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள், எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ எள்ளோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து உடனே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. எள்ளோட கலர் வந்து நல்லா மாறிடும். அதனால் உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ எள்ளு பாருங்கள் நல்லா நம்மளுக்கு ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 1-2 கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வெள்ளெல்லாம் சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு கிரைண்ட் ஆகிடும். இப்போ இதோட நான் எந்த கப்பால் எள்ளு எடுத்தனோ அதே கப்புக்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து நான் நுணுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை வந்து நீங்கள் நாட்டு சக்கரை பவுடராக கிடச்சா கூட சேர்க்கலாம், இல்லை கருப்பட்டி கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எள்ளு பார்க்கப்போ ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நல்லா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்தே ஆயில் நல்லா வரும். அதிலே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்க வரும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிக்கணும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். 2 பொருள் இருந்தால் போதும். நம்ம பாகு காய்க்கிறோம், அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய உருண்டைங்க. அதே சமயத்தில் கன்சீவ் ஆனவங்க இந்த உருண்டையை எடுத்துக்கக்கூடாது. மற்றபடி சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா உருண்டையும் நல்லா பிடிச்சி எடுத்தாச்சு. நல்லா வந்திருக்கு நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த உருண்டை எப்படி ரெடியாக இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வந்திருக்கு. தொட்டால் கூட உதிராது. இந்த மாதிரி பிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, உங்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.